Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் 25 டெக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் என்னோட லீடர்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சில பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயஸ் ஃபார் ஆக்ஷன். ஒரு ஹை குவாலிட்டி டெக் லீடர் என்ன பண்ணுவார்னா பயஸ் ஃபார் ஆக்ஷனை ப்ரிஃபர் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா குயிக்காக டிசிஷன் எடுக்கிறது, குயிக்காக ஆக்ஷனில் இறங்குறது இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ட் டைம். இல்லை நான் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ண பிறகு தான் நான் களத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் குயிக்காக ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு MVP ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதிலிருந்து வர ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ தே பயஸ் ஃபார் ஆக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ட் மூமெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ரியல் டேட்டா பீட்ஸ் அசம்ஷன். ஸோ ஒரு டாப் குவாலிட்டி லீடர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக டேட்டாவை தான் நம்புவார். அசம்ஷனோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள திருப்பி அமைச்சு எனக்கு டேட்டா வேணும், ஏன் இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுக்கான மெட்ரிக்ஸும் எனக்கு டேட்டாவும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு MVP ரிலீஸ் பண்ணிட்டேன், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் வேணும், எனக்கு டேட்டா வேணும். டேட்டா வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த MVPயை ஒரு ப்ராடக்டை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ டாப் டெக் லீடர் கண்டிப்பாக bias for action. They don't wait for the perfect time. They take immediate action and fine tune it regularly. So நீங்களும் perfect timeக்காக வெயிட் பண்ணாதீங்க, குயிக்காக ஆக்ஷன் எடுங்க, டிசைட் பண்ணுங்க, மூவ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் subscribe to my channel for more tech videos. Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.